வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்பை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் எலும்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னா எலும்புகள் நமக்கு வீக்காக இருக்குன்றது அர்த்தம். குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு விதமான வடிவத்தில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது. ஸோ எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியம் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமான உணவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனால் கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குது. அப்படின்றதால கீரை வகைகள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலியேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செஞ்சு நம்மளுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாப்பதற்கும் கீரை வகைகள் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டு வரும்போது எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது பச்சை இலை காய்கறிகளை தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறும். இதே கீரைகள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடும் போது எலும்புகள் பலம் பெறும். பால் மற்றும் பால் பொருட்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளினுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகளை அது பலவீனமாக்கி எளிதில் உடைஞ்சு போக வச்சிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பாங்க. எலும்புகள் வீக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பால் மற்றும் பால் பொருட்களை, அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸை அதிகமாக கொடுப்பாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், தயிர், சீஸு, இந்த மாதிரி நிறைய வெண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே பால் பொருட்கள் நம்ம பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்க தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து பெறலாம். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாதாம் பால். பால் வகையின் மூலமாக அலர்ஜி என்று சொல்லுவாங்கலாம். பாதாம் பால் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எலும்பை பலப்படுத்திக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. எலும்புகள் உறுதியாகுவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் இருக்குது. நம்முடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைந்திருக்கு. இது எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை நமக்கு வராமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். ஸோ 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கு சைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக பெறலாம். இல்லைனா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா கடல் உணவுகள் மற்றும் மீன்கள், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் சாப்பிடும்போது எலும்பு உங்களுக்கு பலமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பை அது பலப்படுத்தும், நரம்புகளையும் உடலையும் வலுப்படுத்தும். கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு போன்ற பருப்பு வகைகளையும், ஸோ குறிப்பாக விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகள் ஆகியவற்றிலும் இருக்குது. இந்த மாதிரி விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து தினந்தோறும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் என எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். எலும்பு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஆரஞ்சு பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கும். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தையுமே உருவாக்குவதற்கு கோலோஜன் அவசியமாக இருக்கு. எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது கோலோஜனுடைய உற்பத்தியை நமக்கு வந்து அதிகரிக்க செய்யும், எலும்பை வந்து பலப்படுத்தும். ஸோ பழங்களில் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது ஜூஸாக நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். இதே ஒரு சில உணவுகளை நம்ம வந்து சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. அப்படி நம்ம இருக்கும்போது தான் எலும்புகள் பலவீனமாக தடுக்கப்படும். அப்படி மீறி அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் அப்படின்னா எலும்புகள் நமக்கு வீக்காக தான் இருக்கும். ஸோ அந்த உணவுகள், அதாவது தவிர்க்கப்படக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் காஃபியை நம்ம வந்து அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% வந்து நம்ம சிக்கரி சேர்க்கணும். தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவு நமக்கு போதுமானது. அந்த அளவு அதிகமாச்சு அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்தை உடலில் சேர விடாமல் தடுத்துரும். எலும்புகள் விளைவிக்கிறதுல காஃபி முக்கிய பானமாக கருதப்படுவதால் அளவோடு காஃபி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உப்பு அளவோடு நம்ம சேர்க்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா நமக்கு எலும்புகள் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை 2.3 மில்லிகிராம் உப்பு தான். அந்த அளவு மட்டும்தான் இருக்கணும். அந்த அளவு வந்து அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நாம் நம்மளுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம உப்பு வந்து அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும், இல்லைனா பலவீனமாயிடும். வெள்ளை சர்க்கரை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் 30 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்கள் நம்ம நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்காமல் சாப்பிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு சர்க்கரை தான் எலும்புகளுக்கு முதல்ல தீமை ஏற்படுத்தும். நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையும் நமக்கு வரவழைச்சிடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று செயற்கை குளிர்பானங்கள். இல்லைனா இந்த செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கும் போது எலும்புகளை இது உங்களுக்கு வீக் ஆக்கிடும். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உடலுக்கு என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? 1% கூட இது உங்களுக்கு நன்மைகளை வந்து தரவே தராது. இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்குது, எலும்பு அடர்த்தியை குறைக்குது, எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யுது. எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயல்படுது இந்த செயற்கை குளிர்பானங்கள் அப்படின்றத ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் செயற்கை குளிர்பானங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. இப்போது மிதமான அளவு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். ஆல்கஹால் சாப்பிட்றதும் ஒரு வகையில் நன்மை தான், அதனால் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அந்த பேச்சு வந்து நம்பாதீங்க. ஆல்கஹாலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டாலும் அது எப்போதுமே உங்களுடைய எலும்புகளை பலவீனப்படுத்த தான் செய்யும். ஆல்கஹால் வந்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய என்ன பண்ணோம் அப்படின்னா யூரிக் அமிலத்தினுடைய அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஸோ இது வந்து யூரிக் அமிலம் உங்களுடைய மூட்டுகளில் போயிட்டு தங்கிறதால மூட்டு வலி ஏற்படும். ஸோ அதனால் எலும்பு உங்களுக்கு பலவீனமாக ஆரம்பிச்சிடும், எலும்பு அடர்த்தி குறைஞ்சிரும், வலுவான எலும்பை வந்து மென்மையாக்கி எளிதில் வந்து உடைய வச்சிரும். எலும்பு முறிவு ஏற்படுவதற்கெல்லாம் ஆல்கஹால் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால் இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. இந்த உணவுகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து எலும்பு பலவீனம் ஆகிடும். அதனால் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த எலும்புகள் வலுப்பெறுவதற்கு தேவையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. எலும்புகளை பலப்படுத்தி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.